months முன்னாடி ஆக்சுவலா இங்க ஒரு நுங்கம்பாக்கம் டாக்டர் கிட்ட இது டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்சுலின் எடுக்கல. என்னோட சுகர் லெவல் எப்பயுமே வந்து 400 பிபி வந்து 300 and something இருக்கும். போஸ்ட் இது வந்து அரௌண்ட் 480 அது அந்த லெவல்ல தான் இருக்கும். 600 கூட போச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியே டேப்லெட்ஸ்லயே இது பண்ணிட்டு வந்தேன். அப்ப வந்து சாப்பிடுறதுன்னா காலையில வந்து ஒரு 7 வகையான டேப்லெட் சாப்பிடுவேன். நைட்டும் அதே மாதிரி 7 வகையான டேப்லெட்ஸ் சாப்பிட்டு இருந்தேன். பட் இங்க VR4 சாப்பிட ஆரம்பிச்ச உடனே இனிஷியலா 3 போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 1 month கழிச்சு செக்கிங் இது பிளட் டெஸ்ட் பண்ண போயிருந்தேன். போகும்போது அரௌண்ட் 200-300 வந்து 14.5 இருந்தது. இது H1ABC எல்லாம் ஜாஸ்தி தான். அது வந்து வேற ஒரு ஃபேக்டரால அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் 1 month கழிச்சு அது VR4 போட்ட பிறகு 12.14ங்கிறது 12.2க்கு வந்து. அதுக்கப்புறம் நான் விடல. VR4 வந்து 5 போடும். 5 15 போட்டேன். ஏன்னா காஸ்ட பத்தி நான் வந்து வரி பண்ணல. பட் ஹெல்த் இது வந்து கேக்குது. அதனால டாக்டர் கிட்டயும் சொன்னேன், இந்த மாதிரி என்ன பண்ணீங்க, எவ்வளவு சடனா இவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் அப்புறம் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2 months எடுத்தேன். அவர் என்ன சொன்னாரு, 2 months கேப் கழிச்சு தான் வாங்க, 1 month வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. என்னோட டேப்லெட்ஸ் அவர் வந்து ஒரு 7ங்கிறது 5 இது பண்ணிவிட்டார், ரெடியூஸ் பண்ணாரு 2 டேப்லெட்ஸ். அது ரெடியூஸ் பண்ண பிறகு திரும்ப 2 months கழிச்சு அவர் டெஸ்டிங் பண்ணேன். காலையில 7 மணிக்கே கிளம்பி போயிடுவேன், 6 மணிக்கு கிளம்பி போயிடுவேன். 7 மணிக்கு அதை எடுத்துட்டு திரும்ப ஃபாஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பிபி இதெல்லாம் எடுத்தாரு. எடுக்கும்போது 2 months கழிச்சு போகும்போது 102/170. H1ABC வந்து 7.5. அவர் வந்து வேற சில ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிட்டு இருந்தா ஒன்னும் சைடு எஃபெக்ட் இல்ல. ஆனா இதோட எஃபெக்ட் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா, இந்த அளவுக்கு ஃபாஸ்டா நான் எதுவும் எதிர்பார்க்கல. அது போனோம்னா அப்புறம் டாக்டர் கேட்டாரு, இப்போ சொல்லுங்க என்ன பண்றீங்க, என்ன இது பண்றீங்க. இல்ல சார் இந்த மாதிரி பிளாக் ஜிஞ்சர் ப்ராடக்ட் அந்த நம்மளோட பேம்ப்ளெட் எடுத்து கொடுத்த உடனே இட்ஸ் a வெரி குட் ப்ராடக்ட். அதுல வந்து இதே கிடையாது. அலோபதி டாக்டர் அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம்